ஏன் பெண்கள் ஆளக்கூடாதா? தாங்களுக்கோ அலைமகள், வளைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவைகள் பிறந்திருக்கிறார். ஆகியனாலே முப்பெரும் தேவைகள் பிறந்த காரணத்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகாராஜா. மனம் கலங்கக்கூடாது மகாராஜா. அமைச்சரே, மூன்றாவது வரைக்கும் குழந்தையாக்கப்பட்டது. பெண் குழந்தை என்று கவலை வேண்டாம். அந்த குழந்தையாக்கப்பட்டது அலைமகள், கலைமகள், முப்பெரும் தேவையாக மூன்றாவது பெண் குழந்தை நிச்சயமாக தெய்வ குழந்தையாக இருக்கிறது. கலைஞர்கள் தெரிவிக்கின்றீர்களா மகாராஜா? அப்படின்னு சொன்னால் எனது மகள் மூன்றாவது பிறந்த குழந்தை பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதம் அல்லவா? ஆகினால் நாட்டு மக்கள் அனைவரும் வரவழைத்து மாவிலை தோரணங்கள், மின்விளக்கு அலங்காரம் ஏற்பாடு செய்து நாட்டு மக்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தான தர்மங்கள் முழங்க செய்தீர்கள். அமைச்சரே, நாட்டு மக்களுக்கு செய்தி வைக்க வேண்டும் என்ன என்றால் மூன்றாவது சாமி படைக்கிற்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காரணத்தால் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தான தர்மங்கள் முழங்க செய்கிறேன் என்று பறைசாட்டை விட்டு அரண்மனை நோக்கி வாருங்கள். அரண்மனையில் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியே இசை வேகம் முன்னேற்றம். இப்பொழுது மகாராஜா சொல்லிட்டு போயிட்டாரு பறைசாட்ட வேண்டும் என்று. 4 முறை சென்று பறைசாட்ட வேண்டும். அதனால இது மில்லுக்கு வேறக்கு போறவங்களா இருந்தா எந்திரிச்சு போங்க. இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் ஒரு வெடி ஒன்று வைப்பினால தெரிவிப்பது இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த வீர மகாராஜபுரை ஆண்டு வரக்கூடிய சாமி நாயகருக்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காலத்தால் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் மாறி வழங்கி கொடுக்கிறார். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, உண்மையிலே மெழுகுவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, உண்மையிலே மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தது யாரு, அங்க பேரு வச்சது யாரு? சக்கரவர்த்தி
வணக்கம் வணக்கம் வணக்கம். திகழக்கூடியதான் விஜயமாபுரி என்று சொல்வார்கள். இந்த விஜயமாபுரி என்று இந்த ஊரிலே நான் வாழ்ந்து வருகிறேன். என்னை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. முத்து மாணிக்க செட்டியார் என்று எல்லோரும் அன்பாக அழைப்பார்கள். வணிகர் குலத்திலே பிறந்தாலும் திரை கடல் ஓட வேண்டும், பல திறமைகளை தேட வேண்டும் என்று சொல்வார்கள். அதன்படிதான் பட்டு நூல் கொண்டு வியாபாரம் செய்வது எங்களுடைய தொழிலாகும். வியாபாரத்தின் தன்மையால் தெய்வத்துடைய கிருபையால் நல்ல வசதி நிறைந்த செல்வங்களாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இவைகள் மூன்றும் நல்ல முறையாக அமைந்து விட்டால் அதுதான் தெய்வீகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முறையிலே திருமணம் முடிந்த பல ஆண்டுகளாயும் எனக்கென்று ஒரு மனைவி இருக்கின்றார். அவள் பேர்தான் துளசியம்மை என்று சொல்வார்கள். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். அதில் எந்த குறையுமே இல்லை. வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளாக இருக்கின்றது. ஆனால் கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் மட்டும் போதாது. வாழக்கூடிய காலகட்டத்திற்குள் அவர்களுக்கென்று ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அக்குழந்தையானது அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா என்று பெற்றோருடைய பெயரை சொல்ல வேண்டும். அந்த குழந்தை பேசுவதை கேட்டு பெற்றோருடைய உயிர வேண்டும். பார்ப்பவர்கள் ஐயா நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பார்த்து எவ்வளவு நல்லா இருக்கு, வீட்டுல அம்மா குழந்தைகள் நல்லா இருக்காங்களா, ஒருத்தரை பார்த்தவுடன் அதைத்தான் கேட்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கின்றா கேட்கிறார்கள்.
வசதி என்பது இன்று வரும் நாளை போய்விடும். நிலையாக இருப்பதால் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்திற்கு எல்லையே கிடையாது. ஆனால் எல்லா வசதியும் கொடுத்த ஆண்டவன் செல்வத்தெல்லாம் மிகப்பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். இந்த நாள் வரைக்கும் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாயும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. எனக்கு என்னுடைய மனைவி துளசியமாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன செய்வது? இத்தனை வசதியிலிருந்து இதற்கு ஒரு குழந்தை மட்டும் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இறைவனுக்கு நான் என்ன பாவம் செய்தோன்னு தெரியவில்லை. என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமா தெரியவில்லை. நானும் என் மனைவி போகாத கோயிலில் செய்யாத பூஜைகள் இல்லை. எத்தனை தான் தானவர்கள் செய்தாலும் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் அகிலாண்டு ஈஸ்வரியை ஜெகன் மாதா 1000 கண்ணுடைய ஆலய பகவதி அம்மா மாகாளி அம்மா உச்சங்களிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் உன்னுடைய கண்ணாக கூடியவி கோடி பக்தர்கள் எல்லாம் குறைத்து கூடினி. நானும் என் மனைவி உன்னையே தஞ்சம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் தானி வெள்ளிக்கிழமை தோறும் தன்னை தானி வருதி அம்மா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கூட எத்தனை முறை கேட்கின்றாள் அம்மா. ஒரு சிவில் கேட்கவில்லையா? கண்டிருந்து பார்க்க வேண்டாமா? உன்னை தவிர எங்களுக்கு யாரம்மா தெரியும்? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீரானே எங்களை காப்பாற்ற வேண்டுமா? சோதிப்பதும் சோதனைக்குள் ஆளாக்குவதும் தெய்வத்துடைய திருவிளையாடு என்று சொல்வார்கள். நீயே கைவிட்ட நாங்கள் எங்கம்மா போவோம்? நீதான் துணை இருந்து எங்களுடைய சோதனையை போக்க வேண்டும், துன்பத்தை தீர்க்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். இப்பிறவி எடுத்ததற்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் கிடைத்து விட்டால் அதை விட பேரின்பம் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே. நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை. விடிந்தால் என்ன நடக்கிறது நமக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள்தான் நம்பிக்கையுடன் இருக்கிறது. எதற்காக? நிச்சயமாக உறுதியாக அந்த தெய்வம் கண் திறந்து பார்க்கும், எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான். அப்படிப்பட்ட முறையில் என்னவெல்லாம் உன்னை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருப்பேன். ஏன் தெரியுமா? உறவினர் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டு விளையாடுவதும் பேசுவதை பார்த்து மனது சந்தோஷப்படும். என்ன செய்வது? நாம் என்ன பாவம் செய்ததோ தெரியவில்லை, நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆகையினால்தான் அதை நினைக்கும் போதுதான் இதை நினைத்து நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்பதற்காகத்தான் பார்க்கிறவங்களும் கேட்கிறவங்களும் பிள்ளையிலாத பெரும்பாவி மக்களிலாத மாபாவனி என்று ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள். என்ன செய்வது? அதை பற்றி கவலைப்படாது. அதாவது குறை என்பது நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஆண்டவன் குறை வைத்திருக்கின்றார். குறை இல்லாதவர்கள் யாருமே அல்ல. அந்த குறைகளை தீர்ப்பதற்காகத்தான் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்றார் ஆதி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஓம் சக்தி பராசக்தி. அந்த தாயிடம் சொல்லி வருகிறோம். நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஒரு நல்லதான் பழக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை முடித்து வரும்பொழுது விதவிதமான பட்டு செயல், விதவிதமான நகைகள். ஏன் தெரியுமா? கவலைகள் எல்லாம் மறந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று நம்மளுடைய திருமண நாள். ஞாபகம் இருக்கலாம். மலர் மாலை சுட்டி கரம் பிடித்து மனைவியாக ஏற்றுக்கொண்டார். எத்தனைதான் கவலைகள் இருந்தாலும் அந்த நாளை நினைக்கின்ற பொழுது என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் புகழுவது, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவனே. பாடும்
ஏதோ ஒரு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா இதனால் தெரிவிப்பு என்னவென்றால் இந்த வீர மகேந்திரபுரி ஆண்டு வரக்கூடிய சாயப்படாய்க்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காலத்தால் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் மாறி வருகிறீர்களா? இதனால் தெரிவிப்பு என்னவென்றால் அப்படியே கும்பலுக்குள்ள போய் உதவ வைக்கலாம். நாடகம் மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காலத்தால் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் மாறி வழங்கி கொடுக்கிறார். இதனால் என்ன தெரிவித்தால் மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காலத்தால் காலையில எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் மாறி வழங்கி கொடுக்கிறார். காலையில 2000 லோடு கட்டணும். துளசியம்மை, துளசியம்மை, பார்த்தாயா? அழகாக யாரும் பறைசாட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த மாதிரி பறைசாட்டி நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆமா துளசியம்மை, நமக்கோ குழந்தை இல்லை என்று நாம் கவலைப்படுகிறோம். சாமி நாயக்கருக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறார். குழந்தை பிறந்த காரணத்தினால் தான் விழா குளமாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இவ்விழாவிலே எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பம். எல்லோருமே விழாவிலே போக வேண்டும் என்று போய்கொண்டே இருக்கின்றார்கள். துளசியம்மை, நாம் மட்டும் எதற்காக இங்க இருக்க வேண்டும்? நாம் இருவருமே விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ள வேண்டுமா? மன்னர் நம்மை பார்த்தவுடன் அன்புடன் வரவேற்பார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தானே கேட்பார். ஆமா நாம் என்ன கேட்க வேண்டுமா? பிறந்த குழந்தையை நாம் தானமாக கேட்க வேண்டும். ஐயோ எப்படி சாமி கொடுப்பார்கள்? பிறந்த குழந்தை யாருமே தானமாக கொடுக்க மாட்டார்கள். ஆமா சுவாமி. ஆனால் சாமி பின்னாக்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், யார் எதை கேட்டாலும் தருவார் மன்னர் என்று தானே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக உறுதியாக நாம் குழந்தையை கேட்க வேண்டும். கேட்டு விட்டார்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று குழந்தை கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவனே. பிறந்த குழந்தை பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். ஆகியதால் நாட்டு மக்கள் அனைவரும் வந்து வந்திருக்கிறார்களவா? அனைவரும் அளித்து சாதத்தை கொடுத்து விட்டு சந்தோஷமாக எதை கேட்டு இல்லை என்று தானமாக முழுக செய்யுங்க அமைச்சரே. தாங்கள் தெரிவித்தபடி நான் தெரிவித்தேன். நாட்டு மக்கள் எல்லாம் வந்து உணவருந்து விட்டு சரி பசி அதிகமாக சாப்பிட்ட காரணத்தால் சாப்பிட்டு விட்டு இளப்பாரி கொண்டு எல்லாம் தூங்கி கொண்டிருக்காங்க மகாராஜா. அமைச்சரே சாப்பிட்டு கறக்க முடியல மகாராஜா. அப்படி என்றால் பொன்பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியா? அனைவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஏனென்றால் பெருநாள் விழாவை கொண்டாடுவதற்காக யார் ஒன்றும் வந்தவருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா மகாராஜா. யார் எதை கேட்டாலும் மனசார கேட்டு பொன் பொருளை பெற்று செல்ல வேண்டும் அல்லவா? குறை என்பது இருக்கக்கூடாது அல்லவா? இருவர் வந்து கொண்டிருக்காங்க மகாராஜா. மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. வருக, வருக. வணக்கம் 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 வணக்கம். சக்கரத்தை பெயர் பெற்று தாங்கள் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களவா? இருந்தாலும் அமைச்சரே, வந்தர் வரவேற்பது நமது கடமையாக்கல்வா? அவரை சீக்கிரமாக அழைத்து சென்று அரண்மனைக்கு சென்று வேண்டிய பொன் பொருள்களை மட்டுமல்ல சாதத்தை உணவார சாதத்தை கொடுத்து விட்டு மகாராஜா, அமைச்சர் உண்மையிலே அமைச்சரே மகாராஜா, வாருங்கள். மந்திரி அவர்கள் சரி சாதாரணப்பட்டவர்கள் இல்லை. அப்படியா? ஆமா, ஏன் மனசுல கல்லங்க கூட எதுவுமே கிடையாது. சாதம் கொடுக்கவில்லையா? அரண்மனைக்குள் நாங்கள் நுழைஞ்ச கூட கூட முடியாது. சரி அப்படி இல்லைங்க. மன்னர் பார்க்கறப்ப எனக்கு சாப்பிடு. சாப்பிட்டீர்களா? சாப்பிடு. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பாடு எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி ஆனா உங்களை பார்க்கறதா நாங்க வந்திருக்கோம். அப்படியா? தாங்கள் யார்? எந்த ஊரை சார்ந்தவர்கள்? தங்களுடைய பெயர் என்ன? பக்கத்தில் உள்ள விஜயமாபுரி தான் நான் வாழ்ந்து வருகிறேன். அப்படியா? முத்துமாணிக்க செட்டியார் என்று அழைப்பார்கள். பட்டு நூல் கூட்டி வியாபாரம் செய்வது என்னுடைய தொழிலாகும். இதோ என் மனைவி துளசியம்மை என்று பெயர். அப்படியா? கணவனும் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள். எந்த குறையுமே இல்லை. குறையில்லை. ஆ, அப்படின்றால் தாங்கள் தான் முத்துமணிக்கு செட்டியாரா? ஆகினால் அனைவரும் உங்களை எல்லாம் போற்றி புகழ்வார். முத்துமணி செட்டியார் என்று சொன்னால் அனைவருமே தங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். வியாபாரத்திலுமே வசதிகள் எல்லாம் இருக்கிறது. என்றால் நமது அரண்மனையில் வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு வேண்டும் என்ன வேண்டும் எது வேண்டும் செட்டியாரே நீங்கள் எனக்கறிய கேட்க வேண்டும் செட்டியாரே. உங்களுக்கு பொருளாரே பொருளாரே செட்டியாரே நீங்கள் பொறுமையுடன் கேட்டு
என்ன வேண்டும்? மண் வேண்டுமா? மணி வேண்டுமா? பொன் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? மாளிகை மாளிகை கூட கோபுரம் என்ன வேண்டும்? மன்னா, வியாபாரத்தின் மேல வசதிகள்லாம் இருக்கின்றது. சரி. ஒப்பினாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறது மன்னவா. குறை இருக்கிறதா? அந்த குறையை தங்களிடம் சொல்ல வேண்டும். குறை என்றால் நன்னாளில் அந்த குறையை நீங்க தான் தீர்த்து வைக்க வேண்டும். அந்த குறையை நிறைவேற்றுவது எனது கடமை அல்லவா? உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன குறை? சீக்கிரமா கேளுங்கள். மன்னா, வேறொன்றும் இல்லை. திருமணம் முடிந்த பல ஆண்டுகள் ஆகியும் இதனால் வரைக்கும் ஒரு குழந்தை வாக்கியம் இல்லை மன்னா. உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையா? முத்துமணிக்கு செட்டியாரே, கவலை வேண்டாம். எங்கள் குலக்கடல் சக்கர வெள்ளால் தெய்வங்களுக்கெல்லாம் சென்று தெய்வங்கள் வழிவிட்டு நிச்சயமாக தெய்வத்தை வணங்கி வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வைக்க கிடைக்கும். கவலை வேண்டாம். நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தங்களுக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்த காரணத்தில் இருக்கிறது. இந்த விழா குலமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக மன்னராகப்பட்டவர் எதை கேட்டாலும் தந்ததாக படைத்தாக்கிறார்கள். உண்மைதான் செட்டியாரே, அதில் எந்த மாற்றமே இல்லை. எந்த மாற்றம் இல்லை. அப்படி என்றால் இப்படிப்பட்ட நாள் எதை கேட்டாலும் தருவீர்கள். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அந்த குறையை நிறைவேற்றுவது எனது கடமையாகும். அப்படியா? உங்களுக்கு என்ன வேண்டும்? நிச்சயமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொடுத்த வாக்கை சாமி படைகள் நிச்சயமாக அந்த காப்பாற்றவே. நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக அண்ணா தங்களுடைய நாமத்தை அறிவித்து சொல்கிறீர்கள். ஆகவே பிறந்த குழந்தைகளுக்கு தானமாக இதயமே வெடிப்பது போல் சொல்கிறது. எனக்கு மூன்றாவது பிறந்த குழந்தை பெண் குழந்தை. யார் எதை கேட்டவில்லை என்று சொல்லாமல் பிறந்தவர் விழாவை கொண்டாடுவதற்காக பொன் தருகிறேன், மண் தருகிறேன், மணியம் தருகிறேன். யார் எதை கேட்டவில்லை என்று சொன்னாமல் தாமதம் தருகிறேன். ஆனால் பிறந்த குழந்தை தானமாக கேட்கின்றீர்களே, குழந்தையை தவிர வேறு எது வேண்டாலும் கேடுகள் செட்டியாரே, உங்களுக்கு தருகிறேன். கொடுக்க வேண்டும் என்றால் பிறந்த குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் இப்பொழுது இதே இடத்தில் நாங்கள் இருவரும் உங்கள் கால்களில் பிறந்த குழந்தை தானமாக கொடுக்காவிட்டால் நாங்கள் காலடியிலே உயிரை வந்து என்று தெரிவிக்கிறீர்களே செட்டியாரே, எவனுக்கு ஏழு விலைகள் கொடுத்தாலும் ஒற்றாருக்கு ஒரு குழந்தைகள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். பிறந்த குழந்தை தானமாக கேட்கின்றீர்களே, தங்களுக்கு ராஜமா மீண்டும் தெரிவிக்கின்றேன். குழந்தை தவிர வேறு எது வேணாலும் கேளுங்கள். மகாராஜா, அமைச்சரே, தாங்களோ இப்பொழுது நாவத்தோடு மாதிரி பேசுவது சரியில்லை மகாராஜா. அமைச்சரே, வாயார சொன்னால் தாயாரை விட்டு கூட தர வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்காக தாங்களோ இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தருகிறேன் என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது அவர் கேட்ட பொருளை தரவில்லாவிட்டால் இது சரியில்லை மகாராஜா. நாட்டு மக்கள் எல்லாம் சொன்ன சொல்லை மீறிவிட்டார் சாமி படாயக்கர், சொன்ன சொல்லை தப்பிவிட்டார் சாமி படாயக்கர் என்று அவர் சொல்லுக்கு ஆளாகிவிட்டது மகாராஜா. அமைச்சரே, என்ன தெரிவிக்கிறீர்கள்? மூன்றாவது பிறந்த குழந்தை தானமாக கொடுத்து விட்டால் தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? சாமி படைக்கிற்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காரணத்தால் யார் எதை கேட்கவில்லை என்று சொல்லாமல் இல்லை என்று சொல்லாமல் கருவி என்று சொன்ன வார்த்தை ஒரு குழந்தை இல்லை என்று சொன்னால் சாமி படைக்கிற மறுத்த வார்த்தை காப்பாற்றவில்லை என்று தெரிவிப்பார்களா? அது மட்டும் இல்லை மகாராஜா, தாங்களுடைய குழந்தையோ ஒரு உயிர், அதை உயிரோடு தருவதற்கு தாங்கள் மறுத்தால் தாங்கள் காலடியில் 2 உயிர் போய்விடும் மகாராஜா. நான் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் இருவருமே மனித விடுவார்கள் அல்லவா? நமது அன்பரின் அடி யாரே என்பதற்கு கேட்டதை தர வேண்டும் என்று வார்த்தை இருந்து விட்டேன். ஆகினால் குழந்தை கொடுக்கவில்லை என்றால் இருவருமே தெரிந்தே மனித என்று தெரிவிக்கிறீர்களா? அமைச்சரே, மகாராஜா, சாமி படைக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். ஆமா மகாராஜா. ஆகினால் சீக்கிரமாக அரண்மனைக்கு சென்று குழந்தை எடுத்து வாருங்கள். அமைச்சரே, குழந்தை எடுத்து வாருங்கள். மகாராஜா, அட்டப்பா, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பெண் கருவியை பொறுத்த வேண்டிய வார்த்தை அழைக்கவில்லை.
யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னார்கள். வார்த்தை உறுத்தினார். அவர்கள் முத்துமணிக்கு செட்டியார் அவர்கள் குழந்தை இல்லாத காரணத்தால் குழந்தையை கொடுக்க வேண்டும். தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னார்கள். வார்த்தை நிறுத்தி விட்டீர்களவா? ஆக்கினால் பிறந்த குழந்தையை இதோ தருகிறேன், இதோ தருகிறேன். முத்துமணி செட்டியாரே, பாருங்கள் துளசியம்மா. முத்துமணிக்கு செட்டியாரே, குழந்தையை கட்டி சென்றீர்களவா? மன்னர் மன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமே, அதற்கு ஒரு பங்கம் ஏற்பட்ட கூடாதே. இல்லை என்றால் இதனுடைய உயிரும் போய்விடுமே என்பதற்காக, சொன்ன சொல்லை காப்பாற்ற என்பதற்காக குழந்தையே கொடுத்திருக்கீர்கள் மன்னவா. உண்மையிலே நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் மன்னா. முத்துமணிக்கு செட்டியாரே, இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறதல்லவா? சந்தோஷமாவா? இவ்வளவு காலம் குழந்தையே இல்லாமல் இருந்த கற்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்து விட்டா அதை விட ஒரு பேர் இன்பம் என்ன வேண்டும் மன்னவா? என்ன வேண்டும்? முத்துமணி செட்டியாரே, இந்த குழந்தையை இன்னும் பெயர் கூட சூட்டவில்லை. பேர் சுட்டவில்லையா? பெயர் சூட்டவில்லை. நல்ல ஒரு தெய்வ ஆலயத்துக்கு சென்று நல்ல பெயரை சூட்ட வேண்டும், நன்றாக வளர்க்க வேண்டும். தாங்கள் குழந்தையை போல் வளர்க்க வேண்டும். முத்துமணி செட்டியாரே, மன்னர் மன்னா, எங்களிடத்தில் வசதி இருக்கின்றது. அவையெல்லாம் யாருக்கு? எல்லாம் நம்ம குழந்தைக்கு தான். எந்த ஒரு குறை இல்லாமல் கண்ணும் கருத்துமாக மிக சிறப்பான முறையில் குழந்தை வளர்க்கும். முத்துமணிக்கு செட்டியாரே, என்றாவது ஒரு நாள் எனது குழந்தை என்று நான் பார்க்க வேண்டும் நினைத்தால் எனது குழந்தையை பார்க்க வரலாமா? நிச்சயமாக வரலாம். எப்பொழுது வேணாலும் நம்ம குழந்தையை வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த குழந்தை இப்பொழுது முதற்கு இந்த குழந்தைக்கு நாங்கள் தான் அம்மா அப்பா. அப்படித்தான் இந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்களைத்தான் அம்மா அப்பா என்று கூப்பிடும். நீங்கள் என்றாவது ஒரு நாள் வந்து, அம்மா நான் தானம்மா உன்னை பெற்றவன், இவர் கேட்டதனால் உன்னை தானமாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால், அப்பா என்னை அனாதை ஆக்கி விட்டீர்களப்பா என்று அந்த பெண்ணுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு துயரப்படும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு எப்பொழுதுமே வேண்டாம் அண்ணா, எப்பொழுதுமே வேண்டாம். இது நமது குழந்தை. எப்பொழுது வேணால் வாருங்கள், குழந்தையை பாருங்கள், கண் குளிர பாருங்கள். முத்துமணிக்கு செட்டியாரே, அப்படி தாங்கள் சொல்லபடி என்றாவது ஒரு நாள் வருகிறேன். நிச்சயமாக எனது குழந்தை என்று பார்க்க வருகிறேன். ஆனா எனது குழந்தை தான் என்று நான் சொல்ல மாட்டேன். எப்பொழுது வேணால் வாருங்கள், நமது குழந்தை. எப்பொழுது வேணால் பாருங்கள். ஒரு ஆலயத்திற்கு சென்று தெய்வத்தை சென்று நல்ல விதம் பேச சொல்லுங்கள். சென்று வருங்கள். ஒன்பது கம்பளம், 12 சத்தியம், ராஜ கம்பளம், உயர்ந்த கம்பளம், சாமி எப்படி ஐக்கியர் கொடுத்த வாக்கை காப்பது நாட்டு வைக்கிறதா தெரிவிப்பார்கள். ஆனவர் சொந்த வார்த்தை காப்பது என்பதற்காக எனது குழந்தை தானமாக கொடுத்து விட்டேன். பட்டினி, நீ எங்கிருந்தாலும் சீரம் சிறப்போடு வாழ வேண்டும். ஆற்றினார் கண்ணே என்னவ மணியே, உன்னை காணாமல் கண்ணோரங்குமோ,
கொடுத்த வாக்கை காப்பது என்பதற்காக எனது குழந்தையை தானமாக கொடுத்து விட்டு ஆகினால் எங்க குழந்தை என் குழந்தையாக்கப்பட்டது எங்கிருந்தாலும் சீர சிறப்போடு வாழ வேண்டும் அந்த தெய்வத்தை அருளால் நலமாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு ஆகினால் சாமி பயிர கொடுத்த வாக்கை காப்பது என்று நாட்டு மக்கள் எல்லாம் பேச வேண்டும் ஆகினால் பெயர் சொல்லாமல் இவ்வூரை சேர்ந்த நண்பர் அவர்கள் 20 செல்வத்தை வழங்குள்ளார் அன்னவர் குடும்பமாகப்பட்டது நோயில்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் ஆகினால் வெற்றி வாழ்க என் மகன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும். எங்கேயிலிருந்து முத்துவது காரணத்தினால் அழகான ஒரு குழந்தை முத்து மாதிரியே இருக்கு. அந்த முத்தாளம் எப்படி இருப்பாளோ முத்துமாரி எப்படி இருப்பாளோ அதே மாதிரி முகம் தெய்வ முகமாக இருக்கிறது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் இப்பொழுது பிள்ளையாருடைய அழைப்பு சென்று நான் குழந்தைக்கு அழகான ஒரு பேரை அப்படியாகட்டும்.